Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in robotics and industrial automation and energy engineering. ப்ராப்பர்ட்டி பேக்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பேக் உள்ள கையை விட்டால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாம்பே இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வந்துட்டார், சூரிய வந்துட்டார் அப்படின்றப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான நிலைமை உங்களுக்கு வந்துச்சா? இந்த படத்தினுடைய கதைநாயகன் சூரி, கதாநாயகன் அந்த வாத்தியார்ன்ற அந்த கேரக்டர் சேது ப்ளே பண்ணுற அந்த ரோல். அதாவது ப்ரொட்டாகனிஸ்ட் மூலமாக தான் நாம் வந்து அந்த உலகத்துக்குள்ளே போகிறோம், அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அங்கே வந்து ஒரு பிவிட்டல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அந்த மொத்த இயக்கத்தையுமே உருவாக்குது. அந்த கதையை நகர்த்துறது, அந்த இது செய்கிறது எல்லாமே வந்து அந்த ஃபோர்ஸ், அந்த ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம் இல்லை, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி. ஆனாலும் அந்த கேரக்டர் தான் மற்ற கேரக்டர்ஸை ட்ரைவ் பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஸோ அந்த அடிப்படையில் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து குமரேசன் அப்படின்ற அந்த ரோல், அது சூரி ப்ளே பண்ணுற அந்த ரோல். ஹீரோன்றது வந்து வாத்தியார்ன்ற அந்த ரோல் சேது ப்ளே பண்ணுறாங்க. சூரி சாருக்குன்னு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அது. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. சரி, அதுக்கு யாரை பண்ணலாம் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாரை முதல்ல டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இங்கே வர முடியாதுன்றதுனால அவர் சேது சாரை பண்ணோம். இப்போ சேது சார் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, அவரை பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம அதுக்கு ஒரு லாயல்ட்டியாக இருக்கணும்ல. அவருக்கு எதாவது பண்ணணும்னு ஆரம்பித்து அது என்னாச்சு, அந்த கேரக்டர் அப்படியே வளர்ந்துச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, இப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வர மாதிரி கொஞ்சம் இருக்கும். எப்படி அது நமக்கு வந்து எடிட்டில் தான் தெரியும். ஆனால் ஷூட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ சேது சார் வந்தாருன்னா அவர் போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அவர் வந்து ஹீரோ மாதிரியே நமக்கு தெரியும். அப்புறம் அவர் முடிச்சுட்டு போனார்னா சூரிய சார் வச்சு பண்ணுவோம். சூரிய சார் வச்சா ஃபுல்லாக இவர் இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இது கன்ஃபியூஷனும் சொல்ல முடியாது, ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷூட்டுக்கு முன்னாடி வெற்றி சார் கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சார் ஏதாவது டாக்குமெண்ட்ரி இல்லை வந்து ஏன்னா இது கொஞ்சம் பீரியட் பேஸ் பண்ணியும் ஒரு பர்டிகுலர் பீரியட் பேஸ் பண்ணியும், ஸோ அதனால் டாக்குமெண்ட்ரிஸ் ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ சார் வந்து ஒன்றும் வேணாம், வெறும் ஒரு 2 நாள் முன்னாடி வாங்க, வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி நாங்கள் ஸ்பாட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் மார்னிங்லேருந்து ஷூட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டே லுக்கும் செட் பண்ணி நேராக போய் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி ஸ்லோவாக என்னுடைய கதாபாத்திரமும் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ரிவீல் ஆகிட்டு வந்தது. ஏன்னா வெறும் அந்த பிளாட் மட்டும் சொன்னார், அதே மாதிரி எந்த பேக்ட்ராப்லேருந்து நான் வரேன் அப்படின்றது சொன்னார். ஸோ ஒவ்வொரு நாளும் சீன் நடக்கும்போது தான் நான் அன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் என்ன அப்படின்றதே எனக்கு அன்னன்னைக்கு தான் வந்து புரிஞ்சுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டு ஒர்க் லைக் திஸ், அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். இம்ப்ராம்ப்டுவாக இருந்தது, எவ்ரிதிங் வாஸ் ஆன் ஸ்பாட். அண்ட் பட் அவர்கிட்ட அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். நம்ம அதை நல்லா உள்வாங்கிட்டோன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ அசுரனில் அசுரனாக பார்த்தோம், விசாரணையில் ஒரு விசாரணையாக பார்த்தோம். விடுதலை, இது யாருக்கான விடுதலை? எல்லாருக்குமான விடுதலை பற்றி பேசுகிற போல தான். ஒவ்வொருத்தருக்கு நம்மளை வந்து வெவ்வேறு விதமான அடிமை தலைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒவ்வொருத்தர் விடுபட்டு வர்றது தான். அவங்க பிலீஃப் சிஸ்டம்லேருந்து மாறுறதும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது இருக்கு இல்லையா. நம்ம ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, ஒரு கற்பிதம் ஒன்று இருக்குது, அதுலேருந்து நகர்ந்து நம்மளை நாமே விடுவிச்சுக்கிறது தான். இப்போ அசுரனில் பார்த்திங்களான்னா நமக்கு தெரிஞ்ச இதுதான் கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், அது நம்ம டே டு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அதை தாண்டி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பொலிட்டிக்கலாக கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும், அது நமக்கு இருக்கான்னு தெரியாது, நம்ம லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த கதையை பண்ணும்போது நிறைய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய டவுட்ஸ் நிறைய பேர்கிட்ட கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது பெரிய சேலஞ்சிங்கான ஒரு கதை தான்.
அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் படத்தில் முக்கியமாக நோட் பண்ணுறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்லாங். இதில் என்ன மாதிரியான ஸ்லாங் எதிர்பார்க்கலாம், இல்லை அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்களா? இல்லை, இதில் சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் ஆல்ரெடி பீன் பிளேஸ்ட். பட் அது படம் வரும்போது வில் கெட் டு நோ. ஓகே. ஆனால் அது உங்களுக்கு புதுசு தானே இந்த ஸ்லாங் அடிப்படையில்? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது சூர்யா அவர்களோட மெனக்கடல் தெரியும். இப்போ வரைக்குமே அவர்கிட்ட பேசும்போது நான் நிறைய படங்கள் விடுறேன்றதை நான் சொல்ல மாட்டேன், இந்த படத்துக்காக தான் நான் பண்ணுறேன்றதை பெருமையாக சொல்லுவேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய அந்த மெனக்கடல் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது நம்ம ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிறத விட படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ரோல் வந்து சூரி தான் கேரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹி இஸ் ஃபிட் ஹிம்செல்ஃப் ஸோ வெரி வெல் இன் டு தட் ஸ்பேஸ். அந்த ரோல், அந்த குமரேசன்ற அந்த ரோலில் அவ்வளோ அழகாக பொருத்திக்கிட்டு இருக்காரு. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ப முடியாத ஒரு 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 விஷயமா இருக்குதுங்க இது. ஏன்னா உண்மை அதுதான். நீங்கள் பெரிய ஹீரோ கதையை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஹீரோ கிட்ட தான் உட்கார வைப்பாங்க, அது ஒரு பக்கம். அதை மீறி ஹீரோவுக்காக ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க. மாஸ் ஹீரோ, பெரிய இன்னைக்கு இருக்க டாப் ஹீரோவுக்காக ஒன்று பண்ணுவாங்க. ரஜினி சார் வச்சு பண்ணுறாரு, இந்த மாதிரி கதை ஒன்று பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ரசிகர்கள்லேருந்து சினிமாவுக்குள்ளே இருக்கிற நடிகர்கள்லேருந்து அத்தனை பேரும் ஒரு ஒரு வேண்டு பார்க்குற ஒரு இயக்குனர் இடத்துல வெற்றிமாறன் இருக்கார். அவர் எனக்கு பழக்கமும் கிடையாது, அறிமுகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து சூரிய வச்சு ஒரு கதை பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறதப்ப இதை 10 மக்களாக கேட்குறக்கே எனக்கு ஒரு பயங்கரமாக இதாக இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயமா இது. எங்கேருந்து அவருக்குள்ள இப்படி தோணுச்சுன்னு தெரியலை. இதுக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோதான். இது ஏதோ என்னை பார்த்துருக்காருல்ல, என்னை பார்த்து இவருக்கு கதை படம் தோணியிருக்கு அவருக்கு. இது உண்மைக்குங்க, இதுக்கு எந்த வார்த்தையுமே கிடையாது. நான் அவருக்கு நன்றியை கையெடுத்துக்கும் தெரியாது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் இது. அப்போ வந்து ஃபுல்லாகவே மிஸ்ட்டு வரும். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்ட்டு வந்தது. சரி, ஓகே, சீக்கிரம் ரெடி பண்ணி உடனே டக்குன்னு மிஸ்ட்டு வந்ததுமே சரி இதே ஒரு சீன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ ஃபஸ்ட்டு டே வந்துருச்சு மழை பெஞ்சதுனால. செகண்ட் டே பார்த்தா அது வந்து கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மாதம், ஜனவரி எண்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் பார்த்தா மிஸ்ட்டு வரல. சரி, ஓகே, அதுக்கு மிஸ்ட்டுக்கு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி புகை போடலாம் அப்படின்னு சொன்னால் வெற்றி சார் ஒத்துக்கவே இல்லை. நிறைய விலங்குகள் நிறைய இருக்கும், அதுக்கு வந்து டீசல் புகையோ அல்லது கறி வச்சு சாம்பிராணி வச்சு போட்டாலோ டிஸ்டர்ப் ஆகிரும், வேண்டாம், அந்த பறவைகள் இருக்காது, விலங்குகள் இருக்காது, அதனால் அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். ஸோ ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவோன்னா மிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், வெயில் அடிக்கக்கூடாதுன்னு வெயிட் பண்ணுவோம், க்ளௌடியாக இருக்கணும், மிஸ்ட் வரணும். இதுக்காக வெயிட் பண்ண டைம் வந்து இந்த படத்தில் நிறைய ஜாஸ்தி. அப்படி கொஞ்சம் எல்லாமே இது வந்து அவ்வளோ அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து மற்ற படங்கள் மாதிரி ஸ்பீடை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கேமராமேன் வேல்ராஜ் சார் தொடர்ந்து பயணிக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் உங்கள் 2 பேருக்குமான அந்த புரிதல், ஸோ அது இந்த இடத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இந்த டெரைன்றப்போ ஸோ எல்லாரோட அந்த கெமிஸ்ட்ரியும் தான் ஈக்குவலாக ஒரு இடத்துல மீட் பண்ணணும். அந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கான அந்த கெமிஸ்ட்ரி இந்த இதில் எப்படி மீட் ஆகிருக்கு சார்? இல்லை, இந்த படத்தில் வந்து லைட்டிங் எல்லாம் காட்டில் லைட்டிங் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ணுறவர் வந்து ஒரு கன்சர்வேஷனிஸ்ட். அவருக்கு வந்து லைட்டு போட்டு ஐயோ பூச்செல்லாம் சாவடிக்கிறீங்கன்னு அவர் அந்த மாதிரி ஒருத்தர் அவர். ஸோ அப்போ எந்த விதத்துலேயும் வந்து அவரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணுறதுக்கு நிறைய இன்னோவேட் பண்ணியிருக்காரு. வேல்ராஜ் வந்து புதுசாக நிறைய கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். லைட்டிங் டெக்னிக்கெல்லாம் வந்து புதுசாகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இஸ் ஒர்க் குவைட் அ லாட் இன் இட். அண்ட்
இந்த படத்தில் வேல்ராஜும் ஒரு ஹீரோ தான். ஓகே, அந்த மாதிரி இருக்குது அவரோட ஒர்க்கு. எப்படியும் நடிச்சிருவாரு, கரெக்டு தானே சார்? ஆமாம், ஒரு சின்ன ரோல் வர்றாரு. ஓகே. இல்லை, நைட் எஃபெக்டில் காட்டுக்குள்ளே லைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பலூன் லைட்டோ அல்லது வந்து ஒரு மரங்களுக்கு பின்னால் லைட்டை வச்சு பேக் லைட் மாதிரி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளங்கள் இருக்குது. விண்டு ஜாஸ்தியாக இருந்தால் பண்ண முடியாது. அதுபோக ஸ்லோப்லேயும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. வெற்றி சார் சொல்லிட்டார், இந்த மாதிரி நைட்டை போய்ட்டு டே ஃபார் நைட் பண்ண வேண்டாம், நைட்டை வந்து நைட்டாகவே காமிங்க. ஏன்னா நிறைய டார்ச் லைட் இதெல்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் டே ஃபார் நைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்காது. சிஜியில் பண்ணாலும் அவ்வளோ சிறப்பாக வராது. ஸோ அதை ஃபுல்லாக நைட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. லைட்டு தூக்கிட்டு ஏறணும், லைட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு. ஒரு 70 அடி 80 அடி உயர முடியாது போவோம். கொஞ்சம் சிறப்பாக ஆயிடுச்சுன்னா ஆள் அவ்வளவுதான். சூரி, விஜய் சேதுபதி, அப்புறம் வெல்ராஜ் கேமராமேனு, எங்களுக்கு அப்புறம் எங்களோட குரு நசீர், அவங்களாம் எல்லாமே நீங்கள் நல்லா தானே மறையிறீங்க அப்படின்னு எங்களை பாராட்டினாங்க. ஒரு படத்தில் வேலை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? உண்மையிலேயே ஹாப்பியாக தானே இருக்குது. ஏன்னா வெற்றிமாறன் டைரக்டர் வேறு பெரிய ஆள், அவங்க மூவி பண்ணாலே நல்லா மாசாக தான் இருக்கும். அவங்க மூவியில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்குது. சார், கிட்டத்தட்ட 30 நாளாக சிறுமலையிலே இருக்கீங்க, சிட்டிலே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, டிராஃபிக் அதெல்லாம் கடந்து இந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது? இங்கே இருக்கிற மக்கள், ஒரு ஸ்பேஸாக சொல்லுங்கள் சார், இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஃபோன் அடிக்ட். எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். எப்போவுமே ஃபோன் கையில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்து சிக்னல் கிடையாது. ஓகே. ஸோ அதாவது நம்ம ஷூட்டிங் போய்ட்டோன்னா சிக்னல் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன முதல் 2 நாள் எடுத்துகிட்டு போயிட்டு சிக்னல் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட சும்மா பார்த்துட்டே இருக்கிறது, அப்புறம் பழைய மெசேஜ் படிக்கிறது, பழைய மெயில் பார்க்குறது, ஃபோட்டோ பார்க்குறது, இப்படி இருந்தது. ஸோ ஐ தாட் சரி ஃபோனை இங்கேயே போட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு ரூம்லேயே போட்டுறேன். அது ஒரு லேண்ட்லைன் மாதிரி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷூட்டிங் போகும்போது ஃபோன் எடுக்கும்? இல்லை, சிக்னல் இல்லாமல் என்ன பண்ணுறது அங்கே எடுத்துகிட்டு போய். அதனால் அது இப்போ ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. எங்கே இருந்தாலும் சரி, இப்போ ஷூட் போகும்போது கையில் ஃபோன் இருக்கிறது இல்லை. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். பர்சனல் லெவலில் இது ஒரு பெரிய இதுதான். இங்கே இருக்கிற சேலஞ்ச் இது பாருங்கள். இப்போ இன்றைக்கி ஷூட் பண்ணணும்னு நினச்சோம், மழை வந்துடுச்சு, அதனால் அப்படியே அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸோடு தான் போயிட்டுருக்கு. சூப்பர். நடுவில் ஒரே ஒரு நாள் சென்னைக்கு போனேன். இந்த சேஞ்சு வந்து நம்ம இங்கே இருக்கிறது இப்போ தெரியறது இல்லை, அங்கே போகும்போது தான் தெரியும். அந்த டிராஃபிக் நாய்ஸோடு பார்க்கும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ஓகே. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விடுதலையில் உங்களுக்கு அமைஞ்சது, இல்லை அதை தவிர்க்க முடியல அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? காடுனா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? நம்ம காடு நம்மளுக்கு வேறு ஒன்று கற்றுக் கொடுக்குது. ஒரு இடத்துல போய் நின்று ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். அங்கே மழை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டியெல்லாம் வெளியே எடுக்க முடியாது. ஒரு 1 ஹோல் டே எல்லாமே அங்கே ஸ்டக் ஆகிடும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். பட் அட் த சேம் டைம் அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் கிவிங். காடு வந்து ஒரு பெரிய டைமென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்குன்னு தான் சொல்லணும். கடம்பூர்னு ஒரு ஃபாரஸ்ட்டு ரேஞ்சில் வந்து ஷூட்டிங் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் டாப், அந்த ஹில் டாப்புக்கு போகிறதுக்கே வந்து எல்லா வண்டியும் போகாது. அண்டு சரியான ஒரு ரோடு கீடெலாம் இருக்காது மேலே ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அங்கே மழை பெஞ்சிருச்சுன்னா வண்டியெல்லாம் சரியும், பயங்கர டஃப். போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் பார்த்திங்கன்னா டென்ட்ஸ் மாதிரியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ப்ளஸ் சில வீடுகள் வந்து வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கணும். அது ஒரு சேலஞ்சாக இருந்தது ஒன்று. 2வது, அங்கே தங்கியிருந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். அது நடந்து போகிறதுங்கிறது சும்மா ஒரு இப்படி பிளெயினான பாதை கிடையாது. அப்படியே வந்து மேலே ஏறணும், இறங்கணும், ஃபுல்லாக கரடு முரடாக இருக்கும், பாறை குண்டும் குழியுமாக இருக்கும். ஸோ வெரி டஃப். ஸோ அதுதான் மெயின் ஒரு சேலஞ்ச். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெற்றி சார் எனக்கு சொன்னதே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் இது பண்ணுங்கள், நிறைய நடக்கிறதுக்கு நிறைய இருக்குது, ட்ரெக்கிங் நிறைய இருக்குது, மலை ஏறணும் இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் ஒரு சேலஞ்சிங்காக ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கதை அண்டு வெற்றி சாரோட டைரெக்ஷன் இதெல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கிடைக்கிறதே முதல்ல வந்து ஒரு அதிர்ஷ்டம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது வந்து இது வந்து ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பதிவு, ரொம்ப நாளைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு பதிவு. அண்ட் இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள். அரசியல் வந்து ஒரு 30 வருஷத்துலேருந்து இன்னொரு 30 வருஷம் வரைக்கும் பேச வேண்டிய அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால
இதில் வந்து முதலீடு பணம்ன்றது ரெண்டாவது, புரியுதுங்களா? இந்த படம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு, அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து இந்த கால்குலேஷன்லாம் போக முடியாது. நீங்கள் வந்து இந்த படத்தை பண்ணணும், அவ்வளோதான். இதில் போய் எவ்வளோ செலவு பண்ணுற, என்ன கமர்ஷியல், அதெல்லாம் உள்ளே போக முடியாது. ஓகே. போனால் இந்த மாதிரி படம் வந்து எப்பயாவது கிடைக்கும் கைக்கு, அதை நீங்கள் பண்ண முடியாது. வேறு ஏதாவது டைரக்ட் பண்ணியிருந்தானா இது மாதிரி ஒரு 2 மடங்கு செலவாயிரும். ஓகே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேயே வந்து பார்க்குறீங்க, இந்த செட்டப் பார்க்குறீங்க, ஒரு 30 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது டேரக்டர் இருந்தால் ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துருப்பாங்க, ஒரு 15 நாள் பண்ணிட்டு பிரேக் எடுத்துருப்பாரு. இன்னொரு 15 நாள் ஷூட் பண்ண போகிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு டெரைன், உள்ளே போகிறது, அங்கே போய் ஷூட் பண்ணுறது, எல்லாமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நீ காலைல பேசிகிட்டு இருந்தோம், 2 நாள் முன்னாடி, சார் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணி ஒரு பாம்பு இதை கலைச்சி விட்டோம் சார், ஃபுல்லாக பாம்பாக ஓடிச்சு சார் அப்படின்னு விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பாம்பெல்லாம் சர்வசாதாரணமாக பிடிச்சி விளையாடுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கஷ்டப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்லாம் இதில் பார்க்க முடியாது. வேறு யாராவது பண்ணியிருந்தால் நான் டபுள் மடங்கு செலவாயிருக்கும். ஓகே. ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரன் அதே மாதிரி க்ரியேட் பண்ணுச்சு. இந்த படத்தில் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, எதுவுமே இப்போதைக்கு பேச முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்கள், நான் படத்தை முடிச்சுட்டு அப்புறமா நீங்களே அதை பேசலாம். படம் முடிகிற நேரத்தில் நான் காட்டுறேன், பாருங்கள், பார்த்துட்டு காட்டுறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in robotics and industrial automation and energy engineering.